ஹாய் ஒருவன் நானும் எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு டிப்ஸு ஏதோ ஒரு ட்ரிக்ஸு. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் கேட்குறீங்க என்கிட்ட, வேறு எதுவுமே கேட்குறதில்ல. இது எல்லாமே உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டனுங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள். எல்லாமே உங்கள் மார்க்கோட விஷயத்துக்காக தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மார்க் வந்து ஹை லெவலில் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேப்பரில் மேக்ஸ் பேப்பர், இந்த பேப்பர் எவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்கள், 90க்கு 89. அதாவது சென்டமுக்கு கிட்ட ஒரு மார்க் விட்டுட்டாரு. அது ஏன் விட்டார், எதுக்கு விட்டாருன்னு அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். சார், லேசினஸாக இருந்துட்டேன், நான் வந்து எல்லாமே நல்லா தான் படிச்சுட்டு போனேன், நான் ஒரு மார்க் விட்டது தெரிஞ்சே விட்டுட்டு வந்துட்டேன் கேர்லெஸ்னால். அந்த கேர்லெஸ்ஸை மாற்றுறதுக்கு நான் போட்டு பார்க்காதனால தான் அப்படி ஆயிடுச்சு, தெரிஞ்ச சம்முன்னு சொல்லி போட்டு பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் சொன்னான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மார்க் போச்சு. ஸோ இது நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து இப்படியெல்லாம் எழுதணும் அப்படி எழுதணும், ப்ரெசன்டேஷன் அவ்வளோலாம் அவங்க பார்க்குறதே கிடையாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், 1 மார்க்கில் அனைத்துமே கரெக்டு, 20மே கரெக்டு. நீங்கள் 20மே ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் கரெக்ட்னாலே அவங்க இம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிடும். அடுத்து பார்ட் 2 நீங்கள் லைனாகவே எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றுமே தெரியலனா பார்ட் 1 எழுதிட்டு 5 மார்க்ஸ் எழுதுங்க. இவர் 2 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருங்கள், என்ன ஸ்டெப்பு வேணுமோ அந்த ஸ்டெப்பு கரெக்டாக போட்டுக்க, அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே புதுசாக போடல. இது பாருங்கள், இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு 8.2ல். ஸோ பாருங்கள், என்ன போடணுமோ அதை போட்டிருக்காரு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கல ஒரே ஒரு சம், அதுன்னு மீன் கேட்டிருக்கேன், அதையும் போட்டார். ஸோ அடுத்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ கண்டிப்பாக ஃபார்முலா எழுதுனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி sin power 10x ரிடக்ஷன் ஃபார்முலாலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் y = mx, அதாவது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீட் அண்ட் இதாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாரு. எலாபிட்டால் ரூல்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, சப்பசம்மு. கோப்ளானர் கேட்டிருக்காங்க, சப்பசம்மு போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி பார்ட் 2 முடிஞ்சு. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா, அதனால தான் அங்கே எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரான்னு போட்டுருவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிலர்ஸ் தியரம்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நீட்டாக நீங்கள் நம்ம நடத்துகிற ஸ்டெப்பில் தான் போட்டிருக்காரு, வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, நீட்டாக என்ன போடணுமோ அதுதான் போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 7.8ல் அந்த ஃபஸ்ட் சம் நம்ம போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க, ஈஸியாக இது பண்ணியிருக்கு. அடுத்து ரூட் tan x 9.8 ரொம்ப 9.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி 1 + x² dy/dx 1 + y², இந்த சம் ரிப்பீட்டு. இதுவுமே பாருங்கள், என்ன வேணுமோ அது போட்டாச்சு. ஆன்சர் இதோடு நிப்பாட்டானே கொடுத்துருவாங்க, பட் இருந்தாலும் இது வரைக்கும் போட்டிருக்காரு. ஸோ அடுத்து 3 ஃபயர் காயின் டாஸ்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரான்னு எழுதியிருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரான்னு எழுதிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம், இது வெக்டர் அல்ஜிப்ரால ஈஸி, ஆன்சர் வந்துருச்சு. பார்ட் 4ல் 5 மார்க் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா போட்டு டயக்ராம் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமேஜினரி பாருங்கள், இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் ரொம்ப அட்டகாசமான மெத்தட். இது நீங்கள் எப்படியோ பிரிச்சுக்கிட்டு, ரியல் இமேஜினரி பிரிச்சுக்கிட்டு ABCDன்னு வச்சுக்கோங்க. ABCDன்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு BC, அப்புறம் AD, C² - D² அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நான் கரெக்டாக நான் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். BCAD அது அப்படியே இங்கே எழுதுங்க. அதாவது BCAD தான் இது கணக்கு. அதாவது 2y BC cos 25 எழுதியாச்சா, AD எழுதிட்டாங்களா, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா டக்குன்னு இன்ட்டு பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஏன்னா இது இந்த டேர்ம் 0 ஆயிருமில்ல, மேலே மட்டும் இன்ட்டு பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதுவும் ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டிருக்காரு, ஒன்றுமே இல்லை, எப்படி போடணும்னு போட்டிருக்காரு. 10.8 போட்டிருக்காரு, பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பேரபோலா சம்ஸ். இந்த பேரபோலாவுக்கு டயக்ராம் போட மறந்துட்டார், அதனால் டயக்ராம் பின்னாடி போட்டிருக்காங்க. அதுக்குமே கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காரு. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக இருக்குது. ட்ரூத் டேபிள் பாருங்கள், இடம் பத்திரம்னா இப்படி கூட நீங்கள் போடலாம், லேண்ட்ஸ்கேப்பில் கூட போடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ட்ரூத் டேபிளுக்கு லாஸ்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஆல்ஃபா - பீட்டா டயக்ராம் இப்படி போதும், சாதாரணமாக போட்டு சாதா மெத்தடில் போட்டு 5 மார்க் வாங்கிக்க, வேறு எதுவுமே எழுதலை. எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே எழுதியிருக்காரு, சரியா. அடுத்து வந்து பார்ட் 3ல் இது கம்பல்சரி. ஸோ இதில் வந்து மார்க் வந்துருச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A. ஸோ அடுத்து பேரபோலா டயக்ராம் அங்கே வரையலைன்னு சொன்னேன்னா திரும்பவும் வந்து 46வது கொஸ்டின் புக் நான் கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டு இங்கே போட்டுட்டார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் தான் போச்சுங்க, எல்லா கொஸ்டின் கரெக்டு. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே என்ன வரும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, என்ன தப்புன்னு கண்டுபிடிங்க. இங்கே வேணுங்க, இங்கெல்லாம் கரெக்டாக போட்டார். ஸோ இங்கேயுமே கரெக்டாக போட்டு கொண்டு வந்துட்டார். என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு, சரிங்களா. ஸோ அதாவது I³ உங்களுக்கு -Iன்னு தெரியும்.
சரி I ஸ்கொயர்னால் -1னா I கியூப்னா -Iன்னு தெரியும், ஏன் இங்கே போடலை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட்டு இது தப்பு, இந்த சம்மில் இதுதான் தப்பு வரும். இது ஒன்று போனதுனால அவருக்கு சென்டம் போயிடுச்சு. ஸோ தயவு செய்து அது என்னங்கிறது பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சதை கரெக்டாக அப்படியே போட்டுட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். இதோட உழைப்புக்கு காரணம் அவர் என்ன சொன்னார்னா கன்ஃபார்மாக போட்டு பார்த்தது மட்டும்தான். டெய்லி உட்காந்து 1.5 மணி நேரம் மேக்ஸு ரிவிஷன் டைமில் கரெக்டாக எல்லா சம்மையும் போட்டு பார்த்து தான் போனாராம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்திங்கன்னா நீ வந்து ஒரு 60 சம் இருக்குன்னா ஒரு 100 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 சம்மாவது போட்டு பார்த்துட்டு போய் மீதி சம்மில் கண்ணில் பார்த்து தான் போகணும். ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ், அதுவும் முக்கியமான சாப்டர்ஸில். நான் சொன்ன நேற்று எந்தெந்த சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் படித்தா நல்லாயிருக்கும், 5 மார்க்ஸ் எதில் படித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவர் 89 90க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க் நீங்கள் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மிஸ்டேக்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா, அதனால தான் அதை அடிச்சு விட்ருக்காங்க. மித்தபடி எதுவுமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் ஈஸி, இவரும் நல்லா எழுதிக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே நாளைக்கு இதை விட டபுள் மடங்கு 100 அவுட் ஆஃப் 100 நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.